Hello friends, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 24 கிளாஸ்ல இருக்கோங்க. இன்னையோட இன்னும் ஒரு வாரம் தான் நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸே வந்து முடிய போகுது. ஸோ என்னோட இதுபடி நான் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே 1 வீடியோ சொன்ன மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அதெல்லாம் பார்க்குறீங்களா, இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ் ஒரு தடவை பார்த்துட்டு வரீங்களா, அது எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஆக மொத்தம் ஸ்போக்கன் ஹிந்தினாலும் சரி ஃப்ரெஞ்ச்னாலும் சரி பேசணுன்னா, ஃப்ளூவெண்ட்டாக நல்லா பேசணுன்னா வாயத்தை வந்து நம்ம பேசணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே பேசணுங்க, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் தான். பேசுகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகேங்க. நேற்று டெய்லி கான்வர்சேஷனில் சொல்லி கொடுத்தது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதாங்க கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் வெளியே போனால் தைரியமாக பேச முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக்குங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டாபிக் நான் இப்போ எடுக்கிறேன். என்னென்னா ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னென்னா, ஹோமோனா சேம், ஒரே மாதிரி, ஃபோன்ஸ்னால் சவுண்ட், ஓகேவா, சேம் சவுண்ட். அதாவது ஒரு ஹோமோஃபோன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரே சவுண்டில் இருக்கிற வார்த்தை ஒரு ஹோமோஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சவுண்டில் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேணாம், எக்ஸாம்பிள் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். சவுண்டில் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். நம்ம சொல்கிறப்போ சவுண்ட் எப்படி இருக்கும், ஒரே சவுண்ட் இருக்கும், ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சவுண்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் பார்த்த உடனே என்னடா இவங்க சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். ஸோ பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக், BRAKE. இன்னொரு பிரேக், BREAK. இதில் பிரேக்குன்னு சொன்ன உடனே ஒரே சவுண்ட் இருக்கா? இதுவும் பிரேக், இதுவும் பிரேக், ஒரே சவுண்ட் இருக்கு. அடுத்து ஆனால் இதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெல்லிங் பாருங்க, RAKE, இங்கே REAK. ஸோ மீனிங் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட். இந்த பிரேக்னா வண்டியில் போடுவாங்க பார்த்தீங்களா, பிரேக், வண்டியில் போடுற பிரேக்கு. இந்த பிரேக்னா உடைக்கிறது. ஐயோ உடஞ்சிருச்சு, ஷி broke the flower pot, அந்த பாட்டை உடைச்சிட்டா. ஸோ அந்த பிரேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங்கு. நிறைய பேர் வந்து வண்டியில் பிரேக் பிடிக்கலங்கிறப்போ என்ன பிரேக் யூஸ் பண்ணிடுவீங்க, இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிடுவீங்க. வண்டியோட பிரேக் ஸ்பெல்லிங் இதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரேக்னா வண்டியில் பிரேக் போடுற பிரேக்னா RAK இப்படி வரணும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை தான். இப்போ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தானேங்க? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட இது. ஸோ இதில் புரிஞ்சிருக்கும், சவுண்ட் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது பிரேக்னு, ஆனால் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டு, ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டு. கிளியரா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சரி, இது போகிறதுக்கு முன்னாடி இந்த ரைட்டை பிடிச்சிட்டு அங்கே போகலாம். ரைட், இதுவும் ரைட், ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங் தான். இதில் வந்து W சைலண்ட்டுங்க. இதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான். இந்த ரைட்னா எழுதுறது, இது ரைட்னா யூ ஆர் ரைட். ஒரு கொஷின் கேட்குறாங்க, இது சொல்கிறாங்க, உன் பாயிண்ட் ரைட்டாக இருக்குது, யூ ஆர் ரைட், நீ கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யூ ஆர் ரைட். அந்த ரைட்டுங்க இது. ஓகேங்களா? ஸோ ஒரே சவுண்டு தான், ஆனால் ரைட், இதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு அண்ட் மீனிங்கும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே தானே? இது எழுதுறது, இது வந்து யூ ஆர் ரைட், நீ கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் நான் ஒரு 5 எக்ஸசைசஸ் கொடுப்பேன். அதில் வந்து நீங்களாம் கண்டுபிடிக்க போகிறீங்க எந்த இது வர போகுதுன்னு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 2, இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். இந்த 2னா ப்ரிப்போசிஷன். அது நான் ப்ரிப்போசிஷன்ஸ் படித்தோம்ல, அதில் இந்த 2 வந்து ப்ரிப்போசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது ஒரு அட்வர்புங்க. இந்த 2 என்னது? அட்வர்ப். இந்த 2 பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர்.
ஓகேவா? டு ஒரு ப்ரிப்போஷன்னா ஐ வென்ட் டு ஸ்கூல். I went to school. அப்புறம் I went to school. I went to she came to my house. He went to the restaurant. They came. அந்த மாதிரி நீங்கள் இந்த டூ போட்டு வர்றது, இந்த மாதிரி டூ இடத்துல இது வந்து இது டூ தான். ஆனால் ஒரு ப்ரிப்போசிஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டிஓ யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நம்பர் பார்த்தீங்களா, நம்பர் எனக்கு ஐ வாண்ட் 2 apples, அப்போ டிஓ போடுவீங்களா? போடக்கூடாது. நம்பர் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸாக 2 apples, 2 bananas, 2 cars, 2 buses, அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டிடபிள்யூஓ யூஸ் பண்ணணுங்க. அதுவே அட்வர்ப், அதாவது ரொம்ப ஹாட், இட்ஸ் டூ ஹாட் ஹியர். அப்படி இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, திடீர்னு அந்த ரூம் வீடே ரொம்ப சூடாக இருக்குன்னு, இட்ஸ் டூ ஹாட். எப்படி சொல்லணும்? டூ ஹாட்னா ரொம்ப ஹாட், வெரி ஹாட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் டூ ஹாட் அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. அப்புறம் சாரிங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். டூ கிடையாது, இங்கே போடலாம். She gave a chocolate to me. இங்கே எப்படி வருங்க? இது வந்து me too. Me too-னா யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஐ காட் yesterday ஐ காட் மை ரிப்போர்ட் கார்டு அப்படி சொல்லி மீ டூ, எனக்கும் என்னோட ரிப்போர்ட் கார்டு நேற்று தான் கொடுத்தாங்க. மேபி நீங்கள் 5th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், நீங்கள் 6th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். yesterday ஐ காட் மை ரிப்போர்ட் கார்டு சொன்னேன். மீ டூ அப்படின்னா நானும் வந்து எனக்கும் கிடைச்சிது, மீ டூ அந்த மாதிரி சொல்கிறது தான் மீ டூ. ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் மீ டூ அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா என்னங்க, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த மீ டூ. அப்போ வந்து டிஓ வரக்கூடாதுங்க, டிஓஓ. டூ ஹாட் ரொம்ப இந்த மாதிரி யூஸ், இந்த அட்வர்ப் இடத்துல யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஓஓ வரணும். இந்த டூ வந்து நம்பர் யூஸ் பண்ணுறப்போ இந்த டிடபிள்யூஓ. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை வச்சு இப்போ நீங்கள் வந்து எந்த ஆன்சர் வரணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க, இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் இது என்ன, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல எந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிடுவீங்க. ஒரு 5 எக்ஸசைஸ் நம்ம இது பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியர். ஹியர்னா என்னங்க? இங்கே, கரெக்டா? இந்த ஹியர்னா காது கேட்குறது, HEARனா காது கேட்குறது. ஹியர் மீ, கேன் யூ ஹியர் மீ? கேட்குதான்னு கேட்போம்ல, அந்த ஹியர் தான் HEAR. HEREனா கம் ஹியர், அப்படி, ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரணும்? கேன் யூ டேஷ் மீ? ஹியர் மீ, HEAR. கம் ஹியர் குயிக்லி. ஸோ டவுட் இருக்கா? இல்லை, புரிஞ்சது தானே? ஓகே. இட்ஸும் ஃபர்ஸ்ட் இது இட்ஸ்னா என்ன? இட்ஸ்னா என்னங்க? இட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டால் அதோட மீனிங் என்ன? இப்படி போட்டால் அதோட மீனிங், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இப்படி எழுதுவோம். இட் இஸ் ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ், ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு பொசிஷன் வந்து ஐடிஎஸ்னா அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் போடுறது வந்து பொசிஷன்னா என்ன? இது என்னோடது. இட்ஸ் மை பென், இது என்னோடது, ஓகேவா? இது இட் இஸ் மை பென் கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். டேஷ் அ பியூட்டிஃபுல் டே, அப்போ என்ன சொல்லுவான்? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டேவா? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஐடிஎஸ், IT''S. It is a beautiful day ஆயிடுச்சு. இது the dog wagged its tail. இந்த இடத்துல the dog wagged it is tail வருமா? it is tail இல்லை, இது இந்த tail வந்து இந்த டாகோடது, பொசிஷன் அது என்னோடது, இந்த tail டாகோடது அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ். வேக்னா என்னன்னா ஆட்டுறதுங்க, அப்படி இப்படி ஆட்டம் தெரியுமா? இப்படி ஆட்டுறது தான் வேக்டுன்னு சொல்லுவோம். ஒரு புது வேர்டு கற்றுக்கோங்க, வேக்டு. இப்படி ஆட்டுறதுக்கு பேர் வேக்டு. ஓகே, இட்ஸ் டெய்ல். இங்கே வந்து இட் இஸ் டெய்ல்னு வருமா?
கண்டிப்பாக வராது. ஸோ இந்த இட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் இட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இது என்னோடது, இந்த டெய்ல் டாகோடது. ஸோ இது நம்மளோட அந்த மாதிரி வர இடத்துல இந்த இட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இங்கே பார்க்கலாம். பை பை, இதுவும் பை தான், இதுவும் பை தான். குட் பை, அந்த பாய் ஓகே பட் ஆனாலும் குட் பை அந்த பை சவுண்டு தானே, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு டேஷ் அ ட்ரெஸ். ட்ரெஸ் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். வாங்குறதுன்னா BUY. ஸோ ஐ வாண்ட் டு பை அ ட்ரெஸ். டேஷ் டுமாரோ, பை டுமாரோ. ஓகே வாங்க, BY ஒரு ப்ரிப்போஷன். பை டுமாரோ, பை. அடுத்து கடைசி என்ன சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க. இதை விடுங்க, இதை புரிஞ்சது தானே. ஐ வாண்ட் டு பை அ ட்ரெஸ் பை டுமாரோ. நாளைக்குள்ளே எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும். ஏன்னா மேபி நாளைக்கு உங்கள் பிறந்த நாளாக இருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு பை அ ட்ரெஸ் பை டுமாரோ. பைனா ஒரு டைம் இண்டிகேட் பண்ணுதுங்க, நாளைக்குள்ளே அப்படி வாங்கிடணும் அப்படின்னு. இது இந்த பை, இது வாங்குறது. ஓகே, பீஸ் பீஸ். இந்த பீஸ்னா இண்டிபெண்டன்ஸ் டே பீஸாக இருக்கும். பீஸ்னா அமைதி. ஓகேவாங்க, அமைதி. இந்த பீஸ்னா ஒரு சின்ன பீஸ் கொடுங்க. ஒரு ஒரு கேக் இருக்குது, கேக்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுங்க. அந்த பீஸ்ன்னு கேட்பீங்க பார்த்தீங்களா, அது அந்த பீஸ். ஸோ ஷி ஏட் அ டேஷ் ஆஃப் கேக். கேக்கில் ஒரு பீஸ் ஆஃப் கேக் மட்டும் சாப்பிட்டேன். PIECE, பீஸ் ஆஃப் கேக் இன் பீஸ். நிம்மதியாக நான் போய் நிம்மதியாக ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை சாப்பிட்டேன். நிம்மதியாக அந்த கேக்கை அவங்க சாப்பிட்டாங்க. ஓகேவா, அதுதான் இது. சி, ஒரு சீனா கடல், இன்னொரு சி வந்துங்க பார்க்குறது, இந்த சி. ஸோ ஐ வாண்ட் டு டேஷ் த, என்ன சொல்கிற, பார்க்கணும். ஐ வாண்ட் டு see த, என்ன, சி, கடலை பார்க்கணும். இந்த சி அந்த சைடு வந்தால் ஐ வாண்ட் டு சீனா வரும், வராது. CSEEனா பார்க்குறது, SEAனா கடல். ஸோ ஓரளவுக்கு ஹோமோஃபோன்ஸ்னால் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்க டாப்பிக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக சும்மா கூகுளில் போயிட்டு ஹோமோஃபோன் எக்ஸசைசஸ்னால் கொஞ்சம் நிறைய எக்ஸசைசஸ் வருங்க. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எழுதுகிறப்ப இல்லை தெரிகிறப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஓகேங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிற டாபிக். ஸோ இன்னையோட வந்து டே 24 கிளாஸ் முடியுது. கிளாஸ் தாங்க முடியுது. உங்களோட முயற்சியோ உங்களோட நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸோ வந்து முடியக்கூடாது. அது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எப்பயும் போல தாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி விடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. டே 25 கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. டே 25 கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.